வெல்கம் டு மில்கிஸ் கிச்சன். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோ பார்க்கலாம். காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் என்னென்ன சமைச்சேன்னு பார்க்கலாங்க. காலையில் 8 மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட் செய்ய போகிறேங்க. சேமியா கிச்சடிக்கு தேவையான பொருட்களெல்லாம் கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேங்க. புதினா சட்னிக்கும் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். அடுப்பில் கடாய் நல்லா காயுது. சேமியா வறுக்காத சேமியா பேம்பினோ, அதனால் நல்லா வறுத்துக்கிட்டேங்க. நல்லா ப்ரௌனாக வறுத்துக்கங்க. அடுப்பை ஸ்லோ பண்ணி வச்சுக்கோங்க. சேமியா வறுத்து எடுத்துக்கிட்டேன். அடுத்தது கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிட்டேன். கடுகு சேர்த்துக்கிட்டேன். உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூன், கடலைப்பருப்பு 1/2 ஸ்பூன் எடுத்துக்கிட்டேன். நல்லா பொரியுது. முந்திரி பிரிஞ்சி இலை சேர்த்துக்கிட்டேன். வெங்காயம் 2 நீல வாக்கில் கட் பண்ணதை சேர்த்துக்கிட்டேங்க. தக்காளியும் சேர்த்துக்கிட்டேன். கட் பண்ண தக்காளிங்களை நல்லா வதக்கி விட்டுக்கிடுங்க. பச்சை வாடை போகிற வரைக்கும் வதக்கிக்கணும். மஞ்சள் தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேங்க. நல்லா வதக்கி விட்டுக்கிட்டேன். இஞ்சி பூண்டு கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன். தண்ணி தேவையான அளவு எடுத்துக்கிட்டேன். 2 டம்ளர் எடுத்துக்கிட்டேன். சால்ட்டு தேவையான அளவு சேர்த்துக்கிட்டேன். மூடி போட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கிட்டேன். நல்லா கொதிக்குது பாருங்கள். சேமியாவை சேர்த்துக்கிட்டேன். நல்லா கிண்டி விடுறேன். சேமியா நல்லா வெந்து கிச்சடி ரெடி ஆயிடுச்சு. கொத்தமல்லி இலைங்களை தூவிக்கிட்டேன். அடுத்தது புதினா சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். எண்ணெய் 1 ஸ்பூன் விட்டு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கிட்டேன். தேங்காய் சின்ன சின்ன பல்லாக எடுத்துக்கிட்டேன். 3 பச்சை மிளகா சேர்த்துக்கிட்டேன். இஞ்சி 1 பீஸ் வச்சுக்கிட்டேன். நல்லா ஆற வச்சு மிக்சியில் போட்டுட்டேங்க. புதினா இலைங்களை நல்லா அலசி வச்சுக்கோங்க. தேவையான அளவு சால்ட்டும் சேர்த்துக்கிட்டேன். புதினா இலைங்களை வதக்கலை, அப்படியே சேர்த்துக்கிட்டேன். லெமன் 1/2 ஸ்பூன் பிழிஞ்சுக்கிட்டேன். அப்போ தான் அந்த க்ரீன் கலர் மாறாமல் இருக்கும். சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சட்னி அரைச்சிட்டேன். இப்போ தாளிக்க போகிறேன். கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு சட்னி தாளிச்சிட்டேன். இப்போ சட்னி ரெடி ஆயிடுச்சு. சேமியா கிச்சடி புதினா சட்னி ரெடி ஆயிடுச்சு. மத்தியானம் லஞ்சு ரெடி பண்ண போகிறேங்க. சாம்பார் சாதமும் சேப்பங்கிழங்கு ரோஸ்ட்டு செய்ய போகிறேன். காய்களெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். அரிசி பருப்பு ஒன்றா சேர்த்துக்கிட்டேங்க. நல்லா வாஷ் பண்ணிக்கிட்டேன். 200 கிராம் அரிசிக்கு 100 கிராம் துவரம் பருப்பு எடுத்துக்கிட்டேன். நல்லா கழுவி எடுத்துக்கிட்டேன். குக்கரில் வைக்க போகிறேன். அரிசியும் பருப்பும் ஒன்றா குக்கரில் வச்சுட்டேன். தேவையான அளவு தண்ணி விட்டுக்கிட்டேங்க. மஞ்சள் பொடி 1 ஸ்பூன், பெருங்காயம் 1/2 ஸ்பூன் போட்டுக்கிட்டேன். சால்ட்டு தேவையான அளவு சேர்த்துக்கிட்டேன். எண்ணெய் 1 ஸ்பூன் கடலை எண்ணெய் விட்டுக்கிட்டேங்க. நல்லா கலக்கி விடுறேன். குக்கர் வெயிட் போட்டு மூடிட்டேங்க. குக்கரை வச்சுட்டு காய்கறிலாம் கட் பண்ணிக்கிட்டேன். கத்தரிக்காய், முருங்கைக்காய், அவரைக்காய், கேரட், பீன்ஸு எடுத்துக்கிட்டேங்க. 5 காய்கறி மட்டும் எடுத்துக்கிட்டேன். கருவேப்பிலை தாளிக்க ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். எல்லா காய்கறியும் ரெடி ஆயிடுச்சு. ஒரு பாத்திரத்தில் வெங்காயம் தக்காளி எடுத்துக்கிட்டேன். சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். என்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லை. காய்கறிகளெல்லாம் சேர்த்துக்கிட்டேங்க. சால்ட்டு சேர்த்துக்கிட்டேங்க. காய்கறிக்கு தேவையான அளவு. மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். சாம்பார் பொடி 2 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேங்க. கத்தரிக்காய் தண்ணியில் இருந்ததை எடுத்து போட்டுக்கிட்டேன். தண்ணியில் போட்டு வைங்க, அப்போ தான் கருப்பாகாமல் இருக்கும். எல்லா காய்கறிகளையும் நல்லா கிளறி விடுங்க. மூடி போட்டு மூடிட்டேங்க. அடுத்தது சேப்பங்கிழங்கு ரோஸ்ட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 1/4 கிலோ சேப்பங்கிழங்க குக்கரில் போட்டு மூடி வெயிட் போட்டுட்டேங்க. ரொம்ப விசில் வைக்காதீங்க. 1 விசில் 2 விசில் போதும். ஆஃப் பண்ணிவிடுங்க. சாதம் நல்லா வெந்துடுச்சு குழைய. காய்கறி வெந்ததை எடுத்து சாதத்தில் கலந்துக்கிட்டேங்க. நல்லா கலந்து விடுங்க, அப்போ தான் காரம்லாம் இறங்கும். புளி பேஸ்ட்டு 1 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். சேர்த்து நல்லா கலரிக்கிட்டேன். சாம்பார் சாதம் பார்க்கவே சூப்பராக இருக்குது. அடுப்பில் ஸ்லோவாக வச்சுடுங்க. பிசிபெல்லாபாத் பொடி ஏற்கனவே செஞ்சு வச்சுருக்கேன். அது சேர்த்துக்கிட்டேன் 2 ஸ்பூன். அந்த லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கு, பார்த்துக்கங்க. இப்போ சாம்பார் சாதம் தாளிக்க போகிறேன்.
நெய் 1 ஸ்பூன், எண்ணெய் 2 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். கடுகு, உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கிட்டேன். காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, முந்திரி எல்லாம் சேர்த்துக்கிட்டேங்க. தாளித்து சாம்பார் சாதத்தில் சேர்த்துக்கிட்டேன். நல்லா கலந்து விட்டுக்கிட்டேங்க. ரொம்ப வாசனையாக நல்லா இருக்குது சாம்பார் சாதம். சாம்பார் சாதம் ரெடி ஆயிடுச்சு. கொத்தமல்லி இலைங்களை தூவிக்கிட்டேன். இப்போ மத்தியானம் லஞ்சு சாம்பார் சாதம் ரெடி பண்ணிட்டேன். அடுத்தது சேப்பங்கிழங்கு ரோஸ்ட்டு செய்ய போகிறேன். 2 விசிலில் வெந்துடுச்சு சேப்பங்கிழங்கு. ரொம்ப குழையாமல் வேக விட்டேன். ஒரு தட்டில் கார்ன்ஃப்ளவரும் மிளகாத்தூளும் கலந்து வச்சுருக்கேன், அது எடுத்துக்கிட்டேன். காஷ்மீர் சில்லி 1 ஸ்பூன் போட்டுக்கிட்டேன், இது கலருக்கு. லெமன் ஒரு 1/2 லெமன் புழிஞ்சிக்கிட்டேன். சால்ட்டு தேவையான அளவு சேர்த்துக்கிட்டேன். கொஞ்சமாக தண்ணி விட்டு பேஸ்ட் பண்ணிக்கிட்டேன். ஏற்கனவே இந்த சேப்பங்கிழங்கு ரோஸ்ட்டு போட்டிருக்கோம், லிங்கில் பார்த்துக்கோங்க. சேப்பங்கிழங்க மெல்லிஸாக கட் பண்ணிக்கிட்டேன், ரவுண்டாக இது மாதிரி கட் பண்ணிக்கிட்டேன். இந்த பேஸ்ட்டை நல்லா கலக்கிக்கிட்டு அதில் சேர்த்துக்கிட்டேன். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் காஞ்சதும் அடுப்பை ஸ்லோ பண்ணிவிட்டு ஒரு சேப்பங்கிழங்காக விடுறேன். இது ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் எடுத்துட்டேங்க. சேப்பங்கிழங்கு ஃப்ரை பண்ணிக்கிட்டேன். அடுத்தது ஜவ்வரிசி வத்தல் வறுத்து எடுத்துக்கிட்டேங்க. சாம்பார் சாதத்துக்கு வத்தல் சூப்பராக இருக்கும். இது வீட்லேயே போட்ட ஜவ்வரிசி வத்தல். இது அடுத்த வீடியோவில் போடுறேன். மத்தியானம் லஞ்சு ரெடி ஆயிடுச்சு. சாம்பார் சாதம், சேப்பங்கிழங்கு ரோஸ்ட்டு, ஜவ்வரிசி வத்தல். ஈவினிங் ஸ்நாக்ஸு 5 மணிக்கு செஞ்சுக்கிட்டேன். ஒரு குழி பணியாரம் செஞ்சேன், அதோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்த்துக்கோங்க. காரக்குழி பணியாரம் செஞ்சுருக்கேங்க. தொட்டுக்க தக்காளி சட்னி எடுத்துக்கிட்டோம். நைட்டு டின்னர் ரெடி பண்ணுறேங்க. டின்னருக்கு ஒரு தொன்னை இட்லி செஞ்சேங்க. இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த தொன்னை இட்லி. இது மாதிரி மந்தார இலையில் செஞ்ச தொன்னையே எடுத்துக்கோங்க. ஃபுல்லாக எண்ணெய் தடவிட்டேன். மாவு 3/4 பதத்துக்கு ஊற்றுங்க, ஃபுல்லாக ஊற்றக்கூடாது, பொங்கி வரும். அதனால் 3/4வாசி எடுத்துக்கிட்டேன் மாவு. இட்லி பொடியை மேலே தூவிக்கிட்டேன். அதுதான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சீக்கிரமே இந்த இட்லி வெந்துடும். இட்லி சட்டியில் வச்சுட்டேங்க. நல்லா வெந்து வருது பாருங்கள். இதுதான் தொன்னை இட்லி. நல்லா சாஃப்டாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். பஞ்சு மாதிரி இருக்குது பாருங்கள். இது மேலே நெய் ஊற்றி சாப்பிட்லாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் கார சட்னி எடுத்துக்கிட்டேன். இது தாங்க நைட்டு டின்னர் எங்களுக்கு. தொன்னை இட்லியும் கார சட்னி. எங்கள் வீட்டில் ஃபுல் டே குக்கிங் மெனு இது தாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.